வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தக்ஷிகா விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இன்றைக்கி ஒரு நாள் விலாக் தான் நண்பர்களே பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே லீவுங்கிறதுனால டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே, ப்ரொவிஷன்ஸ் வாங்கிறதுக்காக. இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கிங். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம தொப்பம்பட்டியில் இருக்கிற டிமார்ட் நண்பர்களே. வாங்க பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு நண்பர்களே. நமக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுற இடத்த விட இங்கே கொஞ்சம் பெனிஃபிட்டை நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு 5000 ப்ரொவிஷன் வாங்கினா எப்படியும் ஒரு 1000 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இங்கே ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். அதனால தான் நம்ம டிமார்ட்டு சூஸ் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது. இங்கே எல்லா திங்ஸும், வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கிடைக்கும். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம வந்து இப்போ எங்கே பொருள் வாங்கினா நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், மணி சேவ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நானும் அப்படி தான் நம்மளுக்கு யோசிச்சு பண்ணேன். இதெல்லாம் நம்ம டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ் நண்பர்களே. இதெல்லாமே நம்ம ப்ரொவிஷன்ஸ் டிமார்ட்டில் வாங்கினது தான். வீட்டுக்கு வந்துட்ட நண்பர்களே, இதெல்லாம் நீ வந்து ரெடி பண்ணி நீ எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும் நண்பர்களே. இதுதான் இன்னும் ஃபுல்லாக ஒர்க்கு. இப்போவே டைம் 1 மணி ஆச்சு. சமைக்கணும் நண்பர்களே. சாப்பாடு வச்சாச்சு நண்பர்களே. சாம்பார், சாப்பாடு, முட்டை, மீன் ஃப்ரை இதான் பிளான் பண்ணியிருக்கேன் நண்பர். ரசம் இதுதான் இன்றைக்கி மதியம் லன்ச் பிளான் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. சாம்பார் வந்து 1 பார்ட் சாம்பார். அப்படியே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. பாட்டிக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அவங்களாம் வயசானவங்க. அதனால் ஒரே குக்கரில் 1 பார்ட் சாம்பார் தாளித்து விட்டேன் நண்பர்களே. மீன் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு வச்சிட்டேன் நண்பர்களே. மசாலா வந்து கொஞ்சம் ஊறினோடனே மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நார்மலாக மீன் வந்து நான் ரெண்டு விதமாக ஃப்ரை பண்ணுவோம். ஒன்று ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அது வந்து தம்பிக்கும் வீட்டுக்காருக்கும் அப்படி தான் பிடிக்கும். நார்மலாக மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஆயில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவோம். தோசைக்கல்லில் போட்டு அதில் ஃப்ரை பண்ணிடுவோம். எப்படி மேக்ஸிமம் கொஞ்சம் எப்படி அவாய்ட் பண்ணுமோ அந்த மாதிரிலாம் மாற்றிக்குவோம். எக்கு வேக போட்டேன். ரசம் வச்சாச்சு நண்பர்களே. தக்காளி ரசம். சாப்பாடு ரெடி நண்பர்களே. சாம்பார், சாப்பாடு, மீன், எக்கு, ரசம். வாங்க சாப்பிட்லாம். பாய் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும்.